Hello friends, welcome back to the channel Tamil Cryptocy. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வஜ்ரக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஃபஸ்ட் ட்ரேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்குறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்டப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக் நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ தான் வஜ்ரக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுங்க. ஸோ சைன் அப் பண்ண உடனே கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஒய்சியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளால் வந்து டெபாசிட்டும் பண்ண முடியும், அப்போ தான் விட்ராயலுமே நம்மளால் பண்ண முடியும், ட்ரேடுமே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சைன் அப் பண்ணிவிட்டு கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour to 1 day இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் விட்ராயல் அண்ட் ட்ரேட் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரேடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா 50 ரூபாயிலேருந்து நம்மளால் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும் இந்த வஜ்ரக்ஸ் எக்ஸ்சேஞ்சில். அதே மாதிரி நம்ம விட்ராயல் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 500 அந்த ரேஞ்சில் தான் நம்மளால் வந்து விட்ராயல் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்தாலே தெரியும், நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 1 lakh 5 lakh வரைக்குமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பட் மினிமம் 500. இதுக்கு வந்து நமக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு 25 ரூபா அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ கண்டிப்பாக இந்த டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம எப்படி பண்ணலாம்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு இவங்க டெபாசிட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் ஐஎம்பிஎஸ் ப்ளஸ் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஐடிஸை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கான ஒர்க்குமே வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா எப்படி டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கான ஃபண்டு வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபண்டை டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி வந்துடலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிள் காயின் என்னென்ன காயின் இருக்கோ எல்லா காயினுமே காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எந்த பேரில் நம்ம வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐஎன்ஆரில் வேணுமா, யூஎஸ்டியில் வேணுமா, அல்லது இதனுடைய ஓன் டோக்கன் வஜ்ரக்ஸ் அந்த டோக்கன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோமா, பிடிசியை யூஸ் பண்ணி பண்ண போகிறோமா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இவங்களே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பண்ண போகிறது ஐஎன்ஆர் தான் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி தான் நம்ம காயினை வந்து பை பண்ண போகிறோம், ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி நம்ம செல்லும் பண்ண போகிறோம். அப்போ ஐஎன்ஆர் அப்படிங்கிற பேரை வந்து நம்ம முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆர் பேரை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம எந்த காயினை பை பண்ண போகிறோம் அந்த காயினை வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் அல்லது இதிலே தேடியும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபேண்டம் எஃப்டிஎம், ஸோ எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் ஃபேண்டம். நான் ஃபேண்டம் ஐஎன்ஆர் இந்த பேரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். எங்கே இருக்கு பாருங்கள், இந்த பேரை நான் சூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பை அண்ட் சேல் 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து பை அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணால் என்னால் வந்து எவ்வளோக்கு இருக்கோ எங்கில் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்கிட முடியும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்டர் புக்கில் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பை ப்ரைஸ் 29.694 29.693 இந்த ஆர்டரில் வந்து இப்போ பையிங் ப்ரெஷர் காயினை வந்து பை பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து செல் ப்ரைஸ். ஸோ 30.20 அதே மாதிரி 30.3 30.345 இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சேல் பண்ணுறவங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் பை பண்ணுறவங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரி. நாம் பண்ண போகிறது பை தான். ஸோ அதனால் என்னென்னா பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்தோன்னா அட் ப்ரைஸ் 30.20 செல் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் 30.20 போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பையிங் போட்டிருக்கிறது 29.698 போட்டிருக்காங்க. ஸோ இந்த பையிங் ப்ரைஸை பார்த்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அண்ட் பையிங் ப்ரைஸ் ரெண்டையுமே பார்த்துட்டு ஸோ நமக்கு எந்த ப்ரைஸில் வேணுமோ அந்த ப்ரைஸில் நம்ம ஓப்பன் ஆர்டர் போட்டும் வாங்கலாம் அல்லது இந்த லிமிட் இருக்குது பாருங்கள். ஸோ லிமிட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் ஆர்டர் நமக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துட்டு என்னுடைய ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் வேணுங்கிறத நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ 30 ஓடிட்டுருக்கு அப்படின்னா 29.5 அப்படி போட்டோம்னா நமக்கு அந்த ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ காயின் காட்டும் இந்த கீழே வந்து நமக்கு தெரியும். ஸோ என்கிட்ட எவ்வளோ இது அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதே நம்ம வந்து என்டர் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஃபேண்டம் சப்போஸ் நான் வந்து ஒரு ஃபேண்டம் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஐஎன்ஆர் 30 ரூபா காட்டும். பட் 30 ரூபாய்க்கு வாங்க முடியாது, மினிமமே நம்ம 50 ருபீஸ்க்கு தான் வாங்க முடியும். அதனால் என்னென்னா நான் ஜஸ்ட் ஐஎன்ஆரில் என்கிட்ட இருக்கக்கூடிய 50 ருபீஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 50 கொடுத்த உடனே எனக்கு வந்து பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 30.2க்கு 50 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ காயின் கிடைக்குது அப்படின்னா 1.6 ஃபேண்டம் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபேண்டத்தை நான் வாங்கிட்டு கூட 1 or 2 days கழித்து இதோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நேரத்தில் நம்மளால் வந்து இதை வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட் ட்ரேடும் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ ஸ்பாட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா கம்பேர் டு ஃபியூச்சர் ட்ரேடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும்.
ஏன் அப்படின்னா இன்றைக்கி வாங்கி கூட கண்டிப்பாக இந்த ஃபேண்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய புல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டைமில் இந்த மாதிரியான ஆல்ட் காயின்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் இப்போ நான் உங்களுக்கு டெமோவுக்காக வந்து 50 ருபீஸ்க்காக இந்த காயினை நான் வந்து இப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஃபேண்டம் காயினை பர்ச்சேஸ் பண்ணேன், 50 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். லிமிட் ஆர்டர் பார்த்தேன் 29.50 ஓடிட்டுருக்குது. ஸோ செல் ப்ரைஸ் 30.2 தான் போயிட்டுருக்கு. அதுதான் வந்து லோயஸ்ட் ப்ரைஸு. ஸோ நான் அந்த ப்ரைஸ்லேயே செட் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய 100%னா 75க்கு போயிடும். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய 50 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன். 1.6 அதை கொடுத்து நான் பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே போதும். ஸோ எனக்கு வந்து பை ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், மினிமம் இருக்கிற அமௌண்ட் 50. ஸோ 50 தான் நானுமே கொடுத்துருக்கேன். 55க்கு கொடுத்து பார்ப்போம். 55க்கு போட்டுட்டு பை கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே பாருங்கள், ஸோ 30.2 வாங்குகிறேன். ஸோ 1.8 ஃபேண்டம் கிடைக்குது. 55 ரூபாய்க்கு நான் போட்டுறதுனால 54.36. ஸோ நமக்கு வந்து டிடக்ஷன் இங்கே ஃபீஸுமே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் 0.472 ஃபீஸ் வந்து போகும். இதில் வந்து டேக்ஸஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அடுத்து என்னென்னா, இந்த ஸ்லைட் டு கன்ஃபார்ம் இதை நம்ம கொடுத்தோம்னா ஆர்டர் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம எங்கே போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஓப்பன் ஆர்டர்ஸ்லேயும் நம்மளால் வந்து போய்ட்டு பார்க்க முடியும். நான் இப்போ இதிலே காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆர்டர்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆர்டர்ஸ் அண்ட் பாஸ்ட் ஆர்டர். நம்ம இப்போ போட்டது பாஸ்ட் ஆர்டர். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஃபீஸ் எவ்வளோ போச்சு, நம்ம எவ்வளோக்கு பை பண்ணோம், டேக்ஸ் எவ்வளோ எடுத்தாங்க, இங்கே இது எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள், ஸோ என்றைக்கு நான் ப்ளேஸ் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் ஃபில் ஆச்சு, நான் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணேன், எந்த அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன், இதுக்கு வந்து டிடிஎஸ் எவ்வளோ போச்சு, இங்கே இருக்குது பாருங்கள் டிடிஎஸ் எவ்வளோ போயிருக்குது, டோட்டலாக ஃபீஸ் இது எல்லாமே டோட்டல் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் நம்மளால் பார்த்துக்கவும் முடியும். ஸோ சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம ஸ்பாட் ட்ரேடில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய காயினை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு பை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2-3 நாள் அல்லது 1 வீக் 2 வீக்ஸ் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி அதோடைய ப்ரைஸ் ஏறும்போது நம்ம சேல் பண்ணாலே தினம் இந்த ப்ராஃபிட்டை நம்ம பண்ணாலே பெரிய லெவலில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு காயினை பை பண்ணி செல் பண்ணோம்னா வந்து சூப்பராக பக்காவாக நம்மளால் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.